ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் பேசிக்காக லிஸ்ட் எப்படி ஆக்ட் பண்ணணும்னா லைக் நம்ம சீலெல்லாம் படித்த மாதிரி அரே மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். அண்ட் ஒரு பாக்ஸுக்குள்ளே சிமிலர் டைப் ஆஃப் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அதை நான் க்ரியேட் பண்ண வேண்டி வார் ஃப்ரூட்ஸ்னு ஒன்று நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் சம் டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறோன்னா சம் பேசிக்கான ஆப்ரேஷன் தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஓவர் ரைட் பண்ணுறது, இப்படி ரிமூவ் பண்ணுறது அண்ட் ஆட் பண்ணுறது இப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆல்சோ லிஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் இதோட பேசிக்கான ஒரு ஓவர்வியூ பார்க்க வேண்டியது நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 3 டேட்டா இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் பேசிக்காக அது எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம கொடுத்துருக்க ஆர்டரில் தான் இது இப்போவும் டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஃபஸ்ட் இருக்கிற இண்டெக்ஸ் அப்போ 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட் வர எப்பவும் நம்ம கொடுத்துருக்கிற டோட்டல் இண்டெக்ஸ் n-1 தான் அது இருக்கும். பேசிக்காக 0, 1, 2 இதில் 3 டேட்டா இருக்குது, 1, 2, 3. ஸோ நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவாக பார்க்கும்போது இதில் 0, 1, 2 அண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கொடுத்துருக்க டேட்டா ஆல்சோ பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. அண்ட் நான் இப்போது டேட்டா ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதுப்போ லாஸ்ட்டாக தான் ஆட் ஆகும். ஸோ இதோட இன்பிட்வீனில் நம்ம புதுசாக கொடுக்குற டேட்டா ஆட் ஆகாது. அண்ட் நம்மளால் ஒரு டேட்டாவை ரிமூவ் பண்ண முடியும். அதோட டேட்டா என்னென்னு கரெக்டாக சொல்லி நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம ஜஸ்ட் அதோட இண்டெக்ஸ் ஆல்சோ ஸ்பெசிஃபை பண்ணி கூட நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ரிமூவ் பண்ண வேண்டி ஸ்டார்ட். ஸோ ரிமூவ் அட்டுன்னு கொடுத்தா நம்ம அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ டேட்டா இருக்குன்னா 4 டேட்டா இருக்குது. அப்போது அதோட இண்டெக்ஸ் வேல்யூ 3 இருக்கும். இப்போ நான் செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கிற டேட்டா நான் ரிமூவ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம செகண்ட் இண்டெக்ஸோட கரஸ்பாண்டிங் ஆகிட்டுள்ள வேல்யூ தான் இங்கே ரிமூவ் ஆகிருக்கு. அண்ட் நம்மளால் சேம் டைம் நம்மளால் அதோட டேட்டாவை ஸ்பெசிஃபை பண்ணி கூட ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆப்பிள் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா நான் டேட்டா அதோட ஸ்டோர் பண்ணிக்கிற டேட்டாவோட கரெக்ட் வேல்யூ கொடுக்கும்போது அந்த வேல்யூ அங்கேருந்து ரிமூவ் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட்டாக ஸ்டோர் பண்ண டேட்டாவை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு லாஸ்ட்னு மட்டும் கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம லாஸ்ட்டாக கொடுத்தது என்னென்னா ஆரஞ்சு தான் கொடுத்தோம். பிகாஸ் நம்ம நியூவாக ஆட் பண்ணியிருந்தோம், அதுதான் ரிமூவ் ஆகிருக்கு. அண்ட் இப்போது பேசிக்காக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நம்மளால் இல்லை. ஸோ பேசிக்காக நம்மளால் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட்
இப்போ நமக்கு இந்த ஃப்ரூட்ங்கிற லிஸ்ட் எம்டி பண்ணோம்னா ஃபுட் அலோட் கிளியர் பண்ணால் மட்டும் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியர் ஆகிருக்கு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட்டான லிஸ்ட்டையும் கம்பைன் பண்ண முடியும். எப்படின்னா புதுசாக ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துப்போம். என்ன கொடுக்கலாம்? அண்ட் நம்ம இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ண கம்பைன் பண்ண வேண்டி டாட் ஆட் ஆல் கொடுப்போம். ஃப்ரூட் ஒன் இப்போது ரெண்டும் மர்ஜ் ஆகிருக்கு. ஸோ நான் பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் ஆல்சோ இதில் ஆட் ஆகி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃப்ரூட் ஒன்னில் இருக்கிற டேட்டா இதில் ஆட் ஆகிருக்கும். அண்டு இப்படி சம் மெத்தட்ஸ் எல்லாம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நிறைய மெத்தட்ஸ் ஆல்சோ இருக்குது. நான் ஜஸ்ட் இதோட ஓவர்வியூ ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஓவர்வியூ காட்ட வேண்டியதாக இதுக்கான. அண்ட் ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் that's it guys, bye bye.